கோவையைச் சேர்ந்த நூலகர் ஒருவர் அரசு பணிக்கான முயற்சியில் இருக்கும் ஏழை எளிய தேர்வர்களுக்கு வழிகாட்டும் நோக்கில் மாதிரி போட்டித் தேர்வு ஒன்றை நடத்தியுள்ளார். கோவை மாவட்ட நூலக ஆணையத்தின் கீழ் மாவட்ட மைய நூலகம், 21 கிளை நூலகங்கள், 19 கிராம நூலகங்கள், 23 பகுதி நேர நூலகங்கள் இயங்குகின்றன. இவை ஒவ்வொன்றும் புத்தக வாசிப்புக்கான இடமாக மட்டுமின்றி மத்திய மாநில அரசுகளின் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் பயிற்சி மையமாகவும் திகழ்கின்றன. அந்த வகையில் சிங்காநல்லூர் கிளை நூலகத்தில் TNPSC குரூப் 4 மாதிரி தேர்வு நடத்தப்பட்டிருப்பது தேர்வர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இதற்கான முன்னெடுப்புகளை மேற்கொண்டு பயிற்சி தேர்வை நடத்தியிருப்பவர் சிங்காநல்லூர் கிளை நூலகத்தின் நூலகர் ராணி. தேர்வர்களை ஊக்குவிக்கும் நோக்கில் வாட்ஸ்அப் மூலம் ஒருங்கிணைத்து தேர்வை நடத்தியுள்ளார் நூலகர் ராணி. இட வசதி எங்களுக்கு பத்தாதனால மழை வேற வந்துட்டு இருந்ததுனால ஒரு 21 பேர் முன்னாடி பதிஞ்சவங்களை மட்டும் எடுத்து தேர்வு எழுத நாங்கள் கொஸ்டின் பேப்பர் தயார் பண்ணிட்டு வந்தோம். இன்னைக்கு 14 பேர் தேர்வு எழுதிட்டு இருக்காங்க. தனியார் மையங்களில் பயில முடியாத ஏழை எளிய தேர்வர்களின் அரசு பணி கனவுக்கு நூலகர் ராணியின் தனிப்பட்ட ஆர்வமும் முயற்சியும் சிறந்த வழிகாட்டியாக இருக்கும் என்று தேர்வர்கள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். நம்ம வீட்டில் என்னதான் ப்ரிப்பேர் பண்ணாலும் சும்மா அப்படியே டிக் அடிப்போம். நம்ம டைம் தெரியாது. நம்ம 2 மணி நேரத்தில் பண்ணோமா, 3 மணி நேரத்தில் எடுத்துச்சா, இந்த கொஷனுக்கு எவ்வளோ நேரம் எடுக்குது, அந்த மாதிரி இருக்காது. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு மாதிரி தேர்வுகளை ஒரு ஆர்கனைஸ்டாக எழுதுனா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த மாதிரி நிறைய பேர் எழுதும்போது இன்னுமே கூட இவங்க எல்லாருமே ஒரு குரூப்பாக இருப்பாங்க, டிஸ்கஸ் பண்ணுவாங்க, ஒரு கொஷனுக்கான ஆன்சரை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். வாசிப்புக்காக மட்டுமின்றி போட்டி தேர்வுகளுக்கு தயாராகும் இளைஞர்களுக்கு வழிகாட்டும் இதுபோன்ற ஏற்பாடுகளுக்காக கிளை நூலகங்களை மேம்படுத்த வேண்டும் என்று கல்வியாளர்களும் பொதுமக்களும் வலியுறுத்துகின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் கோவை செய்தியாளர் ஐஸ்வர்யா.